Hello guys, so welcome back to my channel. In this vlog, we'll visit some shops and talk to the shop owners about how their culture was in their native place and how it changed after they came to Chennai. So we'll ask about their way of celebrating festivals and also how their life was in their native place. The reason to choose shops to do this interview is because most of shop owners in Chennai are not really from Chennai. They are from other parts of the state. So I thought it would be best to interview those people to know how their culture was transformed from their native and after they came to Chennai. So I'm going to ask about their way of celebrating festivals so that we can see how their culture has been changed from one thing to another, which is mostly influenced by the availability of time, the products, as well as the mass who practice this culture. So let's go. நான் உங்கள் பேர் அண்ணா? முத்துக்குமார். உங்கள் சொந்த ஊர்னா? திருச்செந்தூர் பக்கம் பரமக்குறிச்சி. ஓகே. உங்கள் ஊரில் கொண்டாடின பண்டிகைக்கும் இப்போ இங்கே அதே பண்டிகை கொண்டாடுறதுக்கு இருக்கிற வித்தியாசம் ஏதாவது சொல்லுங்கண்ணா. ஏதாவது ஒரு பண்டிகை. எங்கள் ஊரில் பொங்கலாம் செய்தி, தீபாவளி செய்தி கொஞ்சம் நல்லா கிராமத்து சைடு கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்கே எல்லாம் வீட்டுக்குள்ளேயே கொண்டாடுறாங்க. மற்றபடி எங்கள் ஊரில் இது சுச்சுவேஷனுக்கு இடம் இல்லை, எல்லாம் வீட்டுக்குள்ளேயே கொண்டாடிக்கிறாங்க. பொங்கல்லாம் நாங்கள் வீட்டுக்கு வாசலில் விடுவோம், வீட்டு வாசலில் விடுவோம். இங்கே வீட்டு வாசலில் விடுவோம், கிச்சனில் தான் விடுவோம். வேறு தசரா அந்த 41 நாள் வேஷம் விரதம் இருந்து வேஷம் கட்டி அது ஒரு 10 நாளுக்கு கொடியேறி திருவிழா அது நல்லா விசேஷமாக நல்லா இருக்கும். எல்லா ஊரும் சுற்றிப்பட்டு கிராமத்தில் எல்லாரும் அந்த திருவிழாவுக்கு எல்லோரும் கலந்துக்குவாங்க. இங்கே அப்படி ஒன்றும் இல்லை. இங்கே சனிக்கிழமை கூழ் ஊற்றுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஃபங்க்ஷன் வச்சு ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றுறாங்க. அங்கே அந்த மாதிரி கிடையாது. ஏதாச்சும் உங்களால் மாற்ற முடியும்னா எதனா மாற்றுவீங்களே? மாற்ற முடியும்னா என்னது? பண்டிகையிலே சொல்லுங்களேன். ஊரில் நீங்கள் வந்து இப்போது பொங்கல்னு எடுத்துக்கோங்களேன், அந்த நெருப்பு கட்டி சுற்றுவாங்க தெரியுமா? அந்த போர் பந்தல்லாம் இங்கே கிடையாது. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று அங்கே இருந்தது, இங்கே பண்ணவே முடியல, அந்த மாதிரி ஏதாவது? இதுன்னா நிறையா இருக்குது. சின்ன பிள்ளைலாம் விளையாட்டுகள் நிறையா இருக்குது. இப்போ எல்லாம் பார்க்கு அங்கங்கே போயிடுறாங்க. முந்தி அப்படியே வீட்டு தெருவுக்குள்ளே ஆட்களே அந்த தெரு ஆட்களே உள்ள சேர்ந்து எல்லாம் பண்ணுவாங்க. நல்லபடியாக இதாக இருக்கும், என்ஜாயாக இருக்கும். இப்போ எல்லாம் பார்க்கு, பீச்சு, சினிமா அப்படின்னு போயிடுறாங்க. நன்றிண்ணா. நான் உங்கள் பேர்? என் பேர் வந்து மகேஷ்குமார். உங்கள் ஊருண்ணா? எங்கள் ஊர் வந்து திருநெல்வேலி. திருநெல்வேலி. நான் இப்போது உங்கள் ஊரில் பண்டிகைலாம் கொண்டாடிருப்பீங்கள்ல, அங்கே கொண்டாடினதுக்கும் இப்போ சென்னை வந்து கொண்டாடுறதுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் எப்படின்னா? இங்கே வந்து சிட்டியில் வந்து எல்லாருமே பெரும்பாலும் கோயில் ஃபங்க்ஷன் வந்து எல்லோரும் இன்னும் பார்ப்பாங்க. அதாவது எங்கள் வீட்டில் வந்து அப்படி கிடையாது. நல்லா ரொம்ப கிராண்டாக இருக்கும். கோயிலில் பாட்டு கச்சேரி, இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி நல்லா சூப்பராக இருக்கும். அதேமாதிரி கோயில் திருவிழா நல்லா 10 நாள் நல்லா வெகு விமர்சையாக நடக்கும். அன்னதானம் வந்து டெய்லி நல்லா நடக்கும். அதனால நல்லா ஒரு கோயில் ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக நடக்கும், ரொம்ப கிராண்டாக. அதே மாதிரி தீபாவளி, பொங்கல் நல்லா இதாக இருக்கும். அதேமாதிரி பொங்கல் வந்து விளையாட்டு போட்டி வைப்பாங்க, பாட்டு கச்சேரி, அன்னதானம், சாப்பாடு. பொங்கல் வந்து தமிழரோட பாரம்பரியம், கல் தூக்குறது எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா கிராண்டாக இருக்கும். பொங்கல் தீபாவளினாலே எடுத்துக்கிட்டாலே தென் மாவட்டம் தான். அதுவும் முக்கியமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி. இப்போ பொங்கல் எடுத்து போனால் பொங்கலில் வந்து இப்போது உங்கள் ஊரில் இருக்கும்போது சில விஷயம்லாம் கொண்டாடிப்பீங்களா? இப்போ விடிய காலையில் ஏஞ்சி சில விஷயம் பண்ணுறது, நைட்டு வரைக்கும் அப்படியே போவோம்ல. பொங்கலுக்கு வந்து நாங்கள் விடிய காலம் வந்து பொங்கலுக்கு தூங்கவே மாட்டோம். போகி பண்டிகைலேருந்து முந்தின நாள் டயரை கொளுத்திட்டு, பழைய ஆகாத தண்ணியெலாம் கொளுத்திட்டு, அதாவது பொங்கலுக்கு விடிய காலம் 4 மணிக்கு எழுந்திரிச்சிடுவோம். 4 மணிக்கு எழுந்திரிச்சி ஆற்றுல போய் பசங்களோட குளிச்சுட்டு, அதுமாதிரி கரெக்டாக நல்ல நேரம் பார்த்து 6 to 7 எல்லாம் குரூப்பு பசங்க எல்லாம் நாங்கள் ஒரு 30-40 குரூப் செட் அடிப்போம். குரூப் செட் அடித்து அவங்கவுங்க வீட்டில் பொங்கல் விட்டு பசங்க எல்லாம் ஒரே ஜாலியாக இருப்போம். ஊரில் ஒரே 40 குரூப் செட்டு தான் எல்லாம் பொங்கலை விட்டு பொங்கலை சாப்பிட்டு நைட்டில் 8 மணிக்கு எல்லாம் கிரவுண்டுக்கு வந்துடுவாங்க. கிரவுண்டுக்கு வந்தோடனே விளையாட்டு போட்டி ஆரம்பிச்சிடும். இந்த தமிழரோட பாரம்பரியம், இந்த கல் தூக்குறது, அடுத்தது உரி அடிக்கிறது, நல்ல விளையாட்டு போட்டிகள்லாம் நல்லா நிறைய நடக்கும். அதனால் தமிழரோட பாரம்பரியம் சூப்பராக இருக்கும். இப்போது இங்கே நீங்கள் ஒரு விஷயத்த
சேர்க்கலாம் இல்லைன்னா எடுக்கலாம் இந்த மாதிரி கொண்டாடுறது சென்னையில் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இங்கே வந்து பெரும்பாலும் வந்து சென்னையை பொறுத்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் வந்து பொங்கல் வந்து பெரும்பாலும் 100ல் ஒரு 5 பேர் தான் கொண்டாடுவாங்க. தமிழ்நாட்டின் தலைநகர் வந்து சென்னை தான். அதை வந்து சென்னையில் வந்து மக்கள் தொகை வந்து கம்மி தான். சென்னை மக்கள் வாசி வந்து கம்மி தான். ஆனால் அங்கே சென்னையில் அதிகம் வசிக்கக்கூடிய மக்கள் வந்து தென் மாவட்ட மக்கள் தான். தென் மாவட்ட மக்கள் வந்து எல்லோரும் தமிழரோட பாரம்பரியம் வந்து பொங்கல் தான். அதனால் எல்லோரும் பொங்கலுக்கு 10 நாள் லீவ் வரும்னா ஸ்கூல் லீவு எல்லாம் லீவ் வரும். அதனால் எல்லாருமே ஊரோட கிளம்பி போயிடுவாங்க. ஏன்னா வருஷத்தில் ஒரு இருக்கும் அவங்க போகிற ஒரே பண்டிகை தமிழர் திருநாள் வந்து பொங்கல் தான். அதனால் அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. மேக்ஸிமம் ஊருக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடிய மக்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்ட வறுமை கோட்டின் கீழே உள்ள மக்கள் வந்து இங்கே இருப்பாங்க. அந்த 100ல் அந்த 5%ல் 80% 85% ஊருக்கு போயிடுவாங்க. மீதி அந்த 15% மக்கள் தான் அங்கே சென்னையில் இருப்பாங்க. அதுலேயும் ஒரு 50 வீடு இருக்குன்னா ஒரு 50 வீட்டில் ஒரு 10 பேர் தான் பொங்கல் விடுவாங்க. வீட்டுக்குள்ளே வச்சு சிம்பிளாக பொங்கல் விட்டு விட்டுருவாங்க. அங்கே வந்து அப்படி இருக்குது. பொங்கல்னாலே திருவிழா மாதிரி இருக்கும். ஓகே, ரொம்ப கிராண்டாக இருக்கும். சூப்பர்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பேர்? என்னோட பேர் கார்த்திக். உங்கள் சொந்த ஊர்ண்ணா? இந்த சொந்த ஊர் நாமக்கல் கொட்டநகர் கிராமம் வில்லேஜ். ஓகேண்ணா. நான் இப்போது உங்கள் சொந்த ஊரில் வந்து நீங்கள் கொண்டாடின பண்டிகைலாம் இருக்குல்லண்ணா, அதுக்கும் இப்போ சென்னை வந்த பிறகு அதை கொண்டாடுறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் எப்படின்னா? பொங்கல் பண்டிகை மற்ற எல்லாமே திருவிழாக்கும்போது ஃபெஸ்டிவலுங்கும்போது அங்கே கிராமத்தில் இருக்கிற ஃபெஸ்டிவல் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். சிட்டி வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் அது முறைகள்லாம் மாறிடுச்சு. இப்போ ஃபெஸ்டிவல்னு போகன்னு பார்த்தாவே தீபாவளி, பொங்கல் மற்ற எல்லாமே ஃபெஸ்டிவல் திருவிழா, மற்ற கோயில் திருவிழாலாம் பார்க்கும்போது கூட நம்ம கிராமத்துக்கு போகிற திருவிழா தான் ஒரு சந்தோஷம். இங்கே இருக்கிற நம்மளோட வாழ்க்கை சூழ்நிலைலாம் மாறினதுனால நம்மளோட வேலை மட்டும் நம்மளோட எய்மாக இருக்குது. ப்ளஸ் குடும்பம் அதை பார்க்குறதுனால அந்த ஃபெஸ்டிவல்லாம் கொண்டாடுறதோட இன்ட்ரெஸ்ட்லாம் மாறிடுச்சு. கிராமத்தில் இருக்க ஒரு திருவிழா இதெல்லாம் ஒரு சந்தோஷமும் ஒரு சுற்றத்தார் ஒரு நம்மளோட ரிலேஷனோட நம்மளோட உறவுகளோட இருக்க ஒரு கொண்டாடுற ஒரு பண்டிகை எதுன்னு கேட்டிங்கன்னா கிராமத்தில் இருக்க பண்டிகை தான். கொண்டாடுற பண்டிகை தான் மிகவும் நல்லது. அதில் இருக்க ஒரு சந்தோஷமும் அதில் இருக்க ஒரு புத்துணர்ச்சி எங்கேயுமே இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் சொந்த ஊரில் கொண்டாடின பண்டிகையில் இருக்கிற சில விஷயம்லாம் இருக்குல்லண்ணா, அதை இப்போ சென்னையில் கொண்டாடவே முடியாது. அப்படி நீங்கள் மிஸ் பண்ணுற சில விஷயம்லாம் எப்படின்னா? மிஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதான் ஒரு பொங்கல் திருவிழாவாக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும், அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உறவுகள் அண்ணன் தம்பி இந்த மாதிரி உறவுகளை வந்து நம்ம கூப்பிட்டு அத்தை மாமா இந்த உறவுகள் எல்லாம் வந்து நம்ம அழைக்கும் பொழுது அது ஒரு சந்தோஷம். எல்லாம் ஒன்று கூடி ஒரு சந்தோஷமாக ஒரு 2 நாள் 3 நாள் லீவ் போட்டு அதில் ஒரு கொண்டாடுற ஒரு சந்தோஷமே வேறு. ஒற்றுமையாக பேசிகிட்டு இருக்கிற நைட்லாம். அதுக்கப்புறம் பகலேருந்து எல்லாம் ஒன்று எப்படி சொல்கிறது, ஒரு வீட்டில் எல்லா ஒரு வேலைகளும் சரி பகிர்ந்து வேலை செஞ்சு ஒரு சந்தோஷமாக இருக்கிற அந்த வாழ்க்கை எங்கேயுமே இருக்காது. சிட்டியில் வந்து தன்னோட வேலை தான் மட்டும் அப்படின்னு தன்னோட வேலை குடும்பம் அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். நகரத்தில் வாழ எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா 80% வந்து அவங்க கிராமத்தில் தான் சொந்த வீடு இருக்கும். மீதி இல்லாமல் ரெண்ட்டுக்கு ப்ளஸ் வந்து லீஸுக்கு தான் இருக்காங்க. அதனால பார்த்திங்கன்னா அவங்களோட அதுக்கான தேவைகளுக்கான பண தேவை வேணும். அதுக்காக வந்து அதை நோக்கி ஓடும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரங்களோட உறவுகள்லாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா உறவுகள்லாம் கிடைக்காது. நம்ம மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், அப்பா எப்போ வருவார், மனைவியாக இருக்கட்டும், தான் கணவர் எப்போ வருவார், அவரோட பேசணும், ஃப்ரெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் அப்படி தான். வேலையில் வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்க வேலை பிரயத்திலே மைண்ட் இருக்கும். நம்மளும் எப்படா வீட்டுக்கு வருவோம், மனைவியோட பிள்ளையோட பேசணும். அது ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு அதிசயம் தான். அதிசயங்கிறத விட ஒரு சிரமமான காரியம். ஏன்னா இன்னொரு ஷிஃப்ட்டு பார்த்தோம்னா இன்னொரு சேலரி வந்து டபுளாக கிடைக்கும், அதை வச்சு இன்னொரு நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம், ஒரு சேவ் பண்ணலாம் அப்படின்ற அந்த மைண்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தோஷம் இழந்து எப்படி சொல்கிறது, பண தேவைகளுக்காக நம்ம ஓடிட்டுருக்கோம். மிஷினாக இருக்கும், இயந்திரமாக மாறிடும். அதனால் கிராமத்தில் இருக்கிற வாழ்க்கை இது ஒரு பண்டிகை வந்து சிறந்தது. ரொம்ப நன்றிண்ணா. Many people share their views on their culture and as well as their way they celebrate their festivals in their hometown. The thing that was common was how they miss the old ways. Even though they live in a place where they get what they want, that is money, they want to live in the old ways and old life, but they have no choice but to just live as a machine in city life. During the interview I noticed that one thing was common with everyone. After they come to Chennai, there is no choice for them to choose their own culture but to adjust to city living. One person in common told about this life story. He was from Nagapattinam, and the thing is he came here after his marriage.
So now he has attained everything he wanted in Chennai, but he has lost his cultural identity. He says that he has earned as much as he wants, but the thing is he wants to return to his own hometown and just open a small shop and live with what he gets. This is the first time I am going somewhere to speak with someone whom I don't know at all, not even a bit. It was totally a different experience. Losing culture is like losing one's own identity itself, because I think the way we live, the way we lived, both are not same. Okay, so the way we lived tells about our history, but the way we live now will be talked about in the future. If you lose wealth, you lose nothing. If you lose health, you lose something. But if you lose your character, you lose everything. So this quote is one of my favorite. So I want to rephrase this quote by using culture in it. The quote goes like, if you lose wealth, you lose nothing. If you lose health, you lose something. But if you lose your culture, you lose yourself. So I think this is a good quote, but I don't know, but I got this idea like in a second. Because of the journey I was in, and also the interviews, and also about I was talking in person with many people. So the thing you see in this interview is just 2 minutes of a person talking, but behind that I was talking with the person for I think half an hour maybe. Each person I was sitting and talking to them for like half an hour. It was so good. I think you should also try this. Go out, just talk to people, but it will be a bit it's a bit difficult for people, but when you talk to people, it makes your mood light. So yeah, I think this vlog will be informational as well as interesting for you, and I suggest that you go out, explore, talk to people, talk to strangers, and I think this is living. Okay, it's not just running behind schedules and running behind things which is temporary. Yeah, happiness is temporary, but the way you get happy, when I was talking with them, I felt a spark in their eyes which was missing for a long time. It's like a revisit to their childhood. So yeah, it was very good. Yeah. So okay guys, so let's see in the next video. Till then, this is Kalagaran. Bye.